Hey guys, welcome back. டைட்டிலே பார்த்திருப்பீங்க ஏன் சாம்சங் கெத்து அப்படின்ற மாதிரி. சாம்சங் தான் கெத்து அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சும்மா பேச்சுக்கு சொல்லல. நிஜமாலே வந்து அவங்க ரியல் வேர்ல்ட்ல ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா சாம்சங் வந்து ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட் பத்தி தான் வந்து நம்ம குயிக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன சாம்சங் மாடல் யூஸ் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வந்து சாம்சங் கெத்து அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா எந்த மொமெண்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்தது அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்திருக்க சுட சுட அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாம்சங் ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கோட S22 சீரிஸ், S21 சீரிஸ், ஃபிளிப் 3, ஃபோல்டு 3, அதுக்கப்புறமா அவங்க இப்போ லான்ச் பண்ண போகிற டேப் 8 சீரிஸ், இந்த 4 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கெல்லாமே வந்து 4 மேஜர் OS அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோனாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்கட்டும், அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கன்னு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாம்சங் வந்து ஒரு 3 வருஷம் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கதா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா நிறைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேஜர் அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஏன் சாம்சங் கெத்து காட்டுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா சாம்சங்கோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். A சீரிஸ், M சீரிஸ், F சீரிஸ், ஃபிளிப்பு, ஃபோல்டு, நோட்டு, அது இது நிறைய இருக்குது. பட் அவ்வளோ இருந்தாலுமே வந்து கரெக்டாக ஒரு கன்னு மாதிரி வந்து டைம்லி அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இதெல்லாமே வந்து எப்போ சாத்தியமாச்சுன்னு பார்த்தோன்னா One UI வந்ததுக்கப்புறமா தான் சாம்சங் இந்த மாதிரி வந்து ஒரு டைம்லி அப்டேட், ஒரு ஸ்டேபிளான அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பிராண்ட் எல்லாமே வந்து நாங்களும் வந்து ஃபாஸ்டர் அப்டேட் கொடுக்குறோன்ற பேரில் வந்து பக் வந்து இஷ்டத்துக்கு குப்பை மாதிரி கொட்டி கொடுத்துட்றாங்க. அப்டேட் கொடுக்கறது வந்து முக்கியம் இல்லை, ஒரு டைம்லி அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறது, பக்கு கம்மியாக இருக்குது, ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர ஸ்டேபிளாக இருக்குது, இதெல்லாமே வந்து One UI தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுவே வந்து நம்ம One UI முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் UI, டச் வீஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோனே வந்து லாஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும் அப்டேட் லிஸ்ட்டில். அந்தளவுக்கு வந்து சாம்சங் அப்டேட்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. பட் மார்க்கெட்டே இப்போ அடித்து தம்சம் பண்ணுற அளவுக்கு வந்து செம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரதுக்கு லேட் ஆகுது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் செக்யூரிட்டி பேட்ச் லேட்டாக வருது அப்படின்றதுக்காக நம்ம பெருசாக ஃபீல் பண்ணணும் இல்லை. ஃபோன் மாடல் ஸ்லோ ஆகிடுச்சு, மார்க்கெட்டில் புது மாடல்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா புது மாடல்ஸ்க்கு அவங்க எப்போவுமே வந்து கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. பழைய மாடல்ஸ் அதுக்காக வந்து அவங்க சுத்தமாக அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இனிஷியலாக வந்து மந்த் ஆன் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வரும், அதுக்கப்புறமா வந்து பை மந்த்லி வரும், அதுக்கப்புறமா ஒரு சில கொஞ்சம் பழைய ஃபோன்ஸ் அப்படின்னா குவார்டர்லி அப்டேட்ஸ் கூட வரும். S9 மாதிரி ஒரு பழைய ஃபோனுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்துட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். மற்ற பிராண்ட் வந்து நம்ம அப்படியே ஒரு குயிக்காக கிளான்ஸ் பார்த்தோன்னா கூகுளோட ஸ்மார்ட் ஃபோன் லைனப் வந்து ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஸ்ட்ரீம் லைனாக இருக்குது, அவங்க வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் அப்படி இருந்து கூகுளே வந்து ஒரு 3 மேஜர் அப்டேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் சாம்சங் இன்னொரு பக்கம் 4 மேஜர் அப்டேட்டு, 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். அதே மற்ற பிராண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா OnePlus வந்து ஒரு 3 மேஜர் அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷாமி வந்து அதே தான், இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸ்க்கு வந்து 3 மேஜர் அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறதா சொல்கிறாங்க. பட் ஒரு சில பிராண்ட் எல்லாமே வந்து லான்ச் பண்ணும்போதே லேட்டஸ்ட் Android 11 லான்ச் பண்ணுறாங்க. எது 2022 வந்து லேட்டஸ்ட் Android 11 தான் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண ஒரு மாதத்துலேயே வந்து நாங்கள் தான் Android 12 அப்டேட் ஃபாஸ்ட்டாக கொடுத்தோன்னு வேறு பெருமையாக சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி பிராண்டுக்கு மத்தியில் சாம்சங் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து கன்சிஸ்டன்ட் அப்டேட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் ஃபேன்ஸ் இதுவே கண்டிப்பாக வந்து எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.